என்னன்னா சிரிக்கிறீங்க? எதிராஜி பாச்சுன்னா தான் வாயில போட்டு மச்ச வெளியலகி ஒரு ஆம்பளை இப்படி விளக்க மாற மாதிரி விட நான் மச்ச வெளியலகி சொல்லாத சொல்லு. மச்ச வெளியலகி என்ன இப்படி உச்சமில்லாத ரூபி காலிலே தங்க கொலுசு கண்ணீர் கண்ணீர் என்று ஒலிக்க தோழி பெண்கள் அலத்தி ஏந்தி நிற்க என் பேரோ ஆதி லட்சுமி. உன் பேர் தான் லட்சுமியா? ஆமாடி. உன் பேர் லட்சுமி. உன்னை பெற்றவங்க யாரு? என் பேர் அழகா குடு 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 சிலி 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 தூண்டிட்டு போனாரு அப்பம்மா தூண்டிக்கிறாங்க வீட்டுல. யாரு வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்களா? யாரு பார்த்தாங்க? என்னை 10 மாதம் 300 நாள் 3 தசி வினாடிகள் தன் அங்கத்தில் சுமந்த மாதா பிதா யார் தெரியுமா? நான் உன்னை போல மானிட பிண்டமா தெய்வீக பிண்டமா? இத்தோடுக்குமா? என்னப்பா இது? தெய்வ பிண்டம். பிண்டம் நான் உன்னை போல ஆண். என் பிறப்பின் வரலாறு என்ன தெரியுமா? சொல்கிறேன் வா.
ஒரு நாளையில இப்பொழுது தெரிந்ததா என்ன? எங்காயா தெரிஞ்சாக்கிற அன்னைக்கு வெளிக்கு உட்காந்துக்கிட்டு இருந்தேன். நான் செடி அடியில் உட்காந்து பாத்துக்கிட்டு இருந்தேன். என்ன கண்டுபிடிக்க எதிர்த்துக்கிட்டியே. இதையும் தான் பாக்குறியா? அடியே என்ன நான் எப்படி பிறந்தேன் தெரியுமா? அது தெரிஞ்சாரு கேக்குறியா சொன்னாங்க. தேவர்கள் ஒரு புறமோ தேவர் ஒரு புறமும் அசுரர்கள் மறுபுறமோ அசுராதிரி ஒரு புறமும் நின்று அமிர்த கடைந்தார்கள். எப்படி அவங்க அமிர்தம் அமிர்தம் ஏன் கடைய வேண்டும்? கிடைக்கணும். அன்றைய தினத்து துருமண்டலத்தை ஆண்டு வரக்கூடிய தூர்வாசர் சாபம் அளித்தார். யாருக்கு? தேவர்களுக்கு. எப்படி சாபம்? எப்படி? நிறைய திரை மோப்பு பிணி இந்த 4 நோய்களும் அணுக வேண்டும் என்று சாபம். சாப கிடவாய். நிறைய என்றால் என்ன? நரைக்காம இருக்கிறது. முடி நரைக்காமல் இருப்பதற்காக. அம்மா என்னாட்டம் நரைக்காத கண்ணு. திரை என்றால் என்ன? கண்ணின் பார்வை ஆகாமல் இருப்பதற்காக. மோப்பு என்றால் என்ன? என்றைக்குமே வயது ஆகாமல் என்ன மாதிரி இருக்கிறதுக்காக. உன்னாட்டமே எல்லா வயதுதான். 87 வயசுப்பா. ஆடி வந்த 18. அது உலகத்தையே 18 தான். பிணி என்றால் என்ன? எந்த நோய் நொடியை அணுகாமல் இருப்பதற்காக தேவர்கள் அமிர்த கடைந்தார்கள். எப்படி கடைந்தார்கள்? திருப்பாக்கடலை பாண்டமாக வைத்து மந்திரகிரி என்று சொல்லக்கூடிய மலையை மத்தாக வைத்து ஆதிசேஷன் என்றால் என்ன? என்ன? பாம்பு. ஆமாயா. என்ன பாம்பு? மண்ணு பாம்பு. ஆதிசேஷன் என்று சொல்லக்கூடிய பாம்பை அணை கயிறாக வைத்து சந்திரனை சூரியனை தூணாக நிறுத்தி தேவர்கள் ஒரு புறமோ அசுரர்கள் மறுபுறமோ என்று அமிர்த கலைந்தார்கள். அந்த அமிர்தத்தில் யார் யார் பிறந்தோம்? முதலாக மூதேவி பிறந்தார். இப்படி வந்து தூங்கிட்டு இருக்கிற மாதிரி. ஆமா, தூண்டு பாவம் கஷ்டமா இருக்கும். முதலாக மூதேவி பிறந்தாள். இரண்டாவது ஸ்ரீதேவி பிறந்தாள். சிரிச்சுக்கிட்டு இருக்கிறாங்களா பாரு, அரை குழந்தைங்க 2 பேரும். ஆமா, அதுதான் ஸ்ரீதேவி. அதிர்ஷ்ட லட்சுமி, தானிய லட்சுமி, வரலட்சுமி என்று சொல்லக்கூடிய ஆதி லட்சுமி பெண்கள் பிறந்தோம். அது மட்டுமல்ல, கல்விக்குரிய கலைவாணி இப்படி சொல்லப்பட்ட 7 சப்த கன்னிகளும் பிறந்தோம். யார் யார்? ரம்பை, ஊர்வசி, ரதி, ரதிதேவி, மேனகை, சித்ராங்கி. ரம்பை, ஊர்வசி, ரதிதேவி. ஆக மொத்தம் 66,000 கன்னிஸ்ரீகள் பிறந்தோம். என்ன கேட்கணும் நீ? அப்படி அதுல நீ வருவியா? ஓ யா என்ன ஏடா இங்க செங்கல் ஒரு பிள்ளை கூட்டு ஒரு கிளவிய செங்கல் சொல்லிருந்து கண்ணு தாய் ஓடிட்டு வந்தது என்னடா ஆச்சு? அப்படியா? மாடுதான் வலை கொடுப்பாங்க, கண்ணு ஓடிட்டு வரதா இல்ல? இல்ல, அது கோடையும் கூட்டிட்டு வந்து போயிட்டான். நல்லது, பரவாயில்ல விடு, அவன் நல்லா கட்டு விடு. அடியே அப்படி பிறந்து எனக்கு 2 16 தக்க பருவமடைந்த பிறகு அப்படி நினைக்கும்
எங்க வீட்டுக்காரிலாம் ஒரு நாள் இப்படி சொல்லியிருப்பாளா, கண்டார ஓலி மூக்குல ஒரு குச்சி இல்லாத வந்தாயா பொண்ணா வரும்போது வச்சுட்டு சில கட்டிட்டு இப்ப ஏறி வேலை வர கொக்கரக்காயா நின்று கோணப்படியாங்காயா தோங்குறாமா. அப்ப ஏறி வேலை நல்லா தானா? செல்போன் வாங்கிவிட்டா, போன் வந்தா ஓடுறா, எங்கடி போறா இருட்டு காலத்துல என்னடி இப்படி பண்றன்னு நீ அதெல்லாம் கண்டுக்காத. வரிய வேளாண்மை வச்சு அதை பார்த்துட்டு போங்க. சாப்பிடறோம்னா சாப்பிட்டுக்கோ. ஏமா இருட்டபாடி ஆடி ஏறி வேலைக்கு போடிங்கிற 100 ரூபாய்க்கு என்ன போறவளா? ஒரு மணி நேரத்துக்குள்ள 500 ரூபா 1000 ரூபா 2000 ரூபாய்க்கு கூட போறேங்கிறா. நாளைக்கு சொல்லி விட்டேன், நம்மளுக்காக தானே இப்படி இருக்க போய் சம்பாதிக்குது. 4 பேத்துக்கிட்டு போய் நல்ல பேர் வாங்கடி ஆயா. 4 நாளுக்கு மேலால போகும்போது மவராஜ் கூப்பிட்டு நேரம் வந்து அனுப்பிச்சு விட்டேன். வாரத்துக்கு 3 தோடு எடுக்கிறாயா. நீ என் கூட்டுக்காரி கூட போறியா? ஏண்டா கூட்டுக்கு தேவடி தரம் பண்ணி தெரியுதா? தேவடியாளா? 1 மணி நேரத்துக்கு 2000 ரூபா அடுத்த வேலை தான். அதுக்கு தான் போறாளா? நாங்க கலைஞர் வேலையை கொடுக்குறாங்க உங்க பொண்டாட்டிக்கு. நாளைக்கு ஆகட்டா போய் பேசிக்கிறேன். இதுக்கு தான் பேர அளவுல அடிச்சுக்கிட்டு இருக்கிறாளா? வேற லெவலு நீ சோத்து சம்பாதிச்சாலும் கூட்டி குழம்புல சம்பாதிக்க விடு பாவம். அடியே அப்படி இருட்டு 16 பருவம் அடைந்த பிறகு இந்த நிலைமைக்கு அதே நல்ல சோறு ஆகி போடுறதுல ஆக்கி வச்சுட்டு போயிடுறா. நானும் குடிக்கிட்டு போதில திங்காது கிடக்கிறது. அவன் போயிட்டு என்னாத்துக்கு ஒரு ஆளே தெரியும். என் கண்ணு கேட்ட கணவன், என் மார்பு கேட்ட மணவாளன். பொண்ணா பிறந்து இப்படி பிரச்சனை நினைக்கணும். அதுதான் கடவுளை சமம். என் கணவர் யார் தெரியுமா?